சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தனியார் பள்ளி பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்ததில் பள்ளி குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்கள் லேசான காயத்துடன் உயிர் தப்பினர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் அரவிந்த் தீபக். அவரிடம் பேசலாம். வணக்கம் அரவிந்த், இந்த விபத்து தொடர்பான முதற்கட்ட விவரம் என்ன, தகவல்களை பதிவு செய்யலாம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வால்கரடு பகுதியில் தனியார் மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த தனியார் பள்ளியில் மஞ்சினி, நடுவலூர், வளையமாதேவி உள்ளிட்ட பல்வேறு கிராமப்புற பகுதிகளிலிருந்து பேருந்துகள் மற்றும் வேன்கள் மூலம் பள்ளி குழந்தைகளுக்கு பள்ளிகள் அழைத்து செல்கின்றனர். இந்நிலையில் வழக்கம் போல் இன்று காலை ஆத்தூர், மஞ்சினி, உதயத்தூர், நடுவலூர் உள்ளிட்ட பகுதிகளில் கிராமப்புற பகுதியில் இருந்து குழந்தைகளை பள்ளிக்கு ஏற்றி வளையமாதேவி வழியாக பள்ளியை நோக்கி 40க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்கள் பள்ளி பேருந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது வளையமாதேவி ரோட்டில் எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த சாலையோர பள்ளத்தில் பஸ் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 11 வயது பள்ளி குழந்தைகள், 3 ஆசிரியர்கள் சிறுகாயமுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதனை அடுத்து அங்கிருந்த பொதுமக்கள் காயமடைந்தவர்களை குழந்தைகளை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் தகவல் இருந்த ஆத்தூர் ஊரக போலீசார் இது தொடர்பான விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.